நாங்கள் வாழைக்குறிச்சி கிராமத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா வாழைக்குறிச்சி கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுடைய கால்நடைகளை அனைத்தையுமே வயலில் வந்து நாங்கள் வந்து கட்டி பராமரிச்சுக்கிட்டு வர்றோம். அதில் வந்து என்ன விலங்குன்னே தெரியலை எங்களுக்கு. ஒரு நாள் நைட்டு நாங்கள் போய் பார்க்கையில் சிறுத்தைன்னு சொல்கிறாங்க, ஓநாய்ங்கிறாங்க, இது கழுதை புலின்னு சொல்கிறாங்க. எதுன்னே எங்களுக்கு தெரியலை. ஆனால் கன்றுக்குட்டி அனைத்தையுமே குடலை வந்து உருவி தனித்தனியாக போட்டுட்டு அதே மாதிரி காதை உருவி போட்டு ரத்தத்தை உறிஞ்சிட்டு போயிடுது. ஆனால் முழுசாக சாப்பிடுது இல்லை. ஆனால் இந்த எல்லாமே இறந்து போயிடுது. 15 கன்றுக்குட்டி இறந்துருக்கு, 15 ஆடு இறந்துருக்கு. அது பூராமே வந்து அரசு வந்து நாங்கள் வனத்துறையில் புகார் கொடுத்துருந்தோம். வனத்துறையில் புகார் கொடுக்கையில் வனத்துறையினர் வந்து எங்களுக்கு பார்வையிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு கூட வந்து பார்வையிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னமும் கொஞ்சம் ஸ்பெஷலாக அதை கொஞ்சம் தீவிரப்படுத்தி எங்களுக்கு வந்து கால்நடைகளை பராமரித்து கொடுத்து, எங்கள் குழந்தைங்க வந்து 4 கிலோமீட்ரு வந்து வன பகுதிகளில் தான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்துடாமல் எங்கள் பிள்ளைங்களையும் பாதுகாத்து எங்களுடைய விலங்குகளையும் பாதுகாத்து எங்களுக்கு கொடுக்குமாறு அரசுக்கிட்ட பணியோட கேட்டுக்கொள்கிறேன். சுப்புலட்சுமி, வாழைக்குறிச்சி. என் பேர் வந்து மாதவனுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியத்திலேருந்து வாழைக்குறிச்சி கிராமத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியாக நள்ளிரவு ஒரு 3 மணிக்கிலேருந்து 4 மணிக்குள்ளே எங்கள் வயல்லேருந்து பக்கத்து அருகாமையில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இதுமாரி உங்களோட மாடு கன்றுக்குட்டி எல்லாமே அதை கட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே ஒரு 4:30 மணியை போய் எழுந்திரிச்சு போய் வயலுக்கு போய் பார்த்தேன். என்னோடய மாடு கன்றுக்குட்டி எல்லாமே கயிறோட அத்துக்கிட்டு போய் நின்றுச்சு. அதில் ஒரு கன்றுக்குட்டியோட மாடு கன்றுக்குட்டி எல்லாமே கயிறோட அத்துக்கிட்டு போய் நின்றுச்சு. அதில் ஒரு கன்றுக்குட்டியை பார்த்ததில் ஒரு காது சுத்தமாக இல்லை. கரெக்டாக அது இறப்பைக்கு நேராக கடிச்சிருக்குங்கள. இறப்பையில் கடிச்சதுலேருந்து உள்ளேருந்து சாணியெல்லாம் வெளியில் வந்து தள்ளி இருந்துச்சு. அதுமாதிரி குன்கால் தொடையில் வந்து கடித்து சதையை எடுத்துருந்துச்சு. அந்த கன்றுக்குட்டி அப்பயே செத்து போச்சு. இன்னொரு கன்றுக்குட்டியை கடித்து கண்ணில் கடி காலில் கடி அத்துக்கிட்டு அவங்க அம்மாட்ட ஓடிடுச்சு. அவங்க அம்மாட்ட போனோன்னே அந்த மர்ம விலங்கு வந்து என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியல. அவங்க அம்மாட்ட ஓடினோன்னே அவங்க அம்மா முட்டை போயிருக்கும்ல, அதை அவங்க அம்மா ஒரு அடி அடித்தோன்னே காதுகிட்ட கொம்புக்கும் காதுக்கும் இடையில வந்து நல்லா ஒரு 4 விரல் உள்ளே போகிற மாதிரி கிழிஞ்சு போயிருந்துச்சு. அப்புறம் இன்னொரு மாட்டுக்கு வந்து அடித்த அடியில் நெத்தியில் வந்து ஊறி அது காயமாகி போச்சு. அப்புறம் நான் உடனே வந்து போய் பார்த்துட்டு உடனே டாக்டரை வர சொல்லி மாடுகளுக்கெல்லாம் ஊசி போட்டு அந்த மாடுக்கு வந்து காதில் தையல் போட்டிருக்கேன். இது ஒரு 15 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்குறிச்சி வயலில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடு கட்டியிருக்காங்க. அவங்க மாடு அது 15 நாள்லேருந்து தொடர்ச்சியாக ஒன்று டு ஒரு நாள் வந்து தொடர்ச்சியாக நெருக்கி ஒரு குரூப்பில் வந்து 4 மாடு 5 மாடுன்னு கட்டி வச்சுருக்காங்க வயலில். அவங்களோட மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதே வந்து அந்த மர்ம விலங்கு அது வந்து புலியா, சிறுத்தையா, இல்லை ஓனாயா, இல்லை சென்னாயா, கழுத புலியா என்னன்னு எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. அது வந்து ஒவ்வொருத்தவங்க மாடாக வந்து கடிச்சிட்டு வருது. நெருக்கி பார்த்தீங்கன்னா இப்போ நெருக்கி ஒரு 15 மாடுகளை வந்து கொன்றுச்சு. மாடுகளை கொண்டது இல்லாமல் ஆடுகள் வேற ஒரு 10-15 ஆடு வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு 8 ஆடை சுத்தமாக கடித்து கொண்டு பிடிச்சிங்க. அதுதான் அது என்ன விலங்குன்னு எங்களாட்டி கண்டுபிடிக்க முடியலை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வாழைக்குறிச்சியிலேருந்து குளிப்புரைக்கு ஸ்கூல் பிள்ளைங்க இருந்து போகிறாங்க. அது இடப்பட்ட தூரத்தில் வந்து வெறும் காடுகள் தான். அந்த காடு ஸ்கூல் பிள்ளைங்க வந்து போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த என்ன மர்ம விலங்கு என்ன விலங்குன்னு தெரியல, அவங்களே வந்து தாக்கிருமான்னு வந்து எங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால் அரசு உரிய ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுமாரி பார்த்தீங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் வந்து நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இன்ஃபார்ம் பண்ணி வந்தோன்னா அவங்கள வந்து பார்த்துருக்காங்க, 2 நாளாக வந்து பார்க்குறாங்க. கேமராலாம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். அது வந்து இன்னும் சரியாக இது பண்ணலை. இந்த அரசு அதிகாரிகள் வந்து கொஞ்சம் இந்த வீடியோ இதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெப்பு எடுத்து ஒரு இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, பாதுகாப்பாக இருக்கும். எங்களுக்கு ஒரே அச்சமாக இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா புலிவரை போஸ்ட்டு வாழைக்குறிச்சி வட்டம். மாடு மாடுகள்லாம் வந்து இப்போ 2 மாதம் 3 மாதமாகவே அதை கடிச்சிக்கிட்டே தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி நைட்டில் போய் நாங்கள் எங்களால் தாங்கி பார்த்துக்க முடியல. வயலுக்குள்ளேயே போய் தூக்க முடிச்சு பார்க்க முடியல. ஆடு மாடெல்லாம் நெருக்கி 20 உருப்படி 30 உருப்படி இருக்கும், காலி ஆக்கிடுச்சு. எங்களால் இனிமேல் நைட்லாம் அங்கேயே தான் நாங்கள் ராத்திரி படுத்திருந்தோம். எல்லாருமே மாடுகளை பார்த்துக்கிட்டு தான் படுத்திருக்கோம். டெய்லி இதே வேலையாக இருக்குது. அது என்ன விலங்குங்கிறது எங்களுக்கு இன்னும் சரியானபடி நாங்கள் கண்டுபிடிக்க முடியலை.
ஆனால் முந்தா நாள் மட்டும் ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு இது சிறுத்தை தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நைட்டெல்லாம் அங்கே தான் இருந்தோம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் கண்டுபிடிக்க முடியலை. டெய்லி வந்து ஆடு மாடை கடிக்கிறதுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து இதை வந்து சரியானபடி பார்த்து எங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். என் பேர் அஞ்சலை.